காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு தடுப்பணை கட்டுவதை கண்டித்து சனிக்கிழமையன்று மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடைபெற்றது. டெல்டா மாவட்டங்களில் பேருந்துகள் ஓடவில்லை. அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன. போராட்டத்திற்கு ஆதரவாக ஆயிரக்கணக்கான லாரிகளும் இயங்கவில்லை. டெல்டா மாவட்டங்கள் தவிர மற்ற மாவட்டங்களில் இயல்பான சூழலே நிலவியது. சனிக்கிழமையன்று நடக்க இருந்த சட்டசபை கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. வெள்ளியன்று சட்டசபை கூட்டம் முடிந்தபோது 28ஆம் தேதியான சனிக்கிழமையன்று காலை 10 மணிக்கு சட்டசபை கூடும் என்று சபாநாயகர் தனபால் அறிவித்தார். ஆனால் இரவு சட்டசபை செயலாளர் ஜமாலுதீன் வெளியிட்ட அறிவிப்பில் அலுவல் ஆய்வுக்குழு உறுப்பினர்களின் பரிந்துரையை ஏற்று சனிக்கிழமை அன்று நடக்கவுள்ள கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு திங்களன்று அலுவல்கள் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அறிவித்துள்ளார். திங்கள் செவ்வாயன்று எடுத்துக் கொள்ள வேண்டிய அலுவல்கள் செவ்வாய் புதனன்று எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அறிவித்துள்ளார். தமிழக முழு அடைப்பை முன்னிட்டு கர்நாடக எல்லையில் போலீசார் நிறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் முழு கடையடைப்பு போராட்டம் சனிக்கிழமை அன்று நடந்தபோது இரு மாநில எல்லையில் பதட்டம் நிலவியது. தமிழக விவசாய சங்கத்தினர் கர்நாடக முதல்வரின் உருவ பொம்மையை எரிக்கும் போராட்டத்தை நடத்த முயன்றதால் கர்நாடக தமிழக எல்லையான ஓசூர் அத்திப்பள்ளியில் தமிழக அரசை கண்டித்து கர்நாடக அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். இதனால் ஈரோடு, தர்மபுரி, நாமக்கல் உள்ளிட்ட 6 மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கர்நாடக தடுப்பணை விவகாரம் தொடர்பாக சென்னை எழும்பூரில் விவசாய சங்கத்தினர், அரசியல் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டம் நடத்தினர். சனிக்கிழமை அன்று முழு அடைப்பு போராட்டம் அறிவித்த விவசாய சங்கத்தினர் எழும்பூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டனர். விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் பாண்டியன், திமுக அமைப்பு செயலாளர் VP துரைசாமி, மதிமுக மல்லை சத்யா, மனிதநேய மக்கள் கட்சி ஜவாஹிருல்லா, தமாக சைதே ரவி உள்ளிட்டோருடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் தொழிற்சங்கத்தினரும் கலந்து கொண்டனர். ஜோத்பூர் மன்னார்குடி ரயிலை மறிக்க முயன்றவர்களை போலீசார் அப்புறப்படுத்தினர். கர்நாடக அரசு அதை கட்டுமையானால் தமிழகம் ஒன்று திரண்டு அதை தடுத்து நிறுத்துகிற எச்சரிக்கை போராட்டம் தான் தமிழகம் இன்றைக்கு ஒன்று திரண்டு இருக்கிறது. திராவிட சென்னையில் பேருந்து, ஷேர் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் வழக்கம் போல் இயங்கின. சனிக்கிழமை அன்று முழு கடையடைப்பு போராட்டம் நடந்த போதும் சென்னையில் மாநகர பேருந்துகள் வழக்கம் போல் இயங்கின. ஒரு சில தொழிற்சங்கங்களை தவிர பிற ஷேர் ஆட்டோக்களும் இயங்கின. பெரும்பாலான கடைகள் திறக்கப்பட்டிருந்தன. சனிக்கிழமை வழக்கமான விடுமுறை என்பதால் பள்ளி, கல்லூரிகள் செயல்படவில்லை. மற்றபடி கடை அடைப்பால் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை. ஆளும் கட்சியினர் வெளிப்படையாக எந்தவித அறிவிப்பும் வெளியிடாத நிலையில் வாகன போக்குவரத்தில் பாதிப்பில்லை. கடையடைப்பு போராட்டம் தேவையற்றது என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரியில் சனிக்கிழமை அன்று பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய அரசு விவசாயிகளுக்கு எதிராக எப்போதும் செயல்படாது என்றும் அவர் கூறினார். காவிரியில் தடுப்பணை கட்டுவது என்பது கர்நாடக மாநிலத்தினுடைய அந்த அரசாங்கத்தினுடைய அறிவிப்பு. அதே மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டதாகவோ ஆதரவு தருவதாகவோ இதுவரைக்கும் கூறவில்லை. கூறாது என்கின்ற உறுதிப்பாடு எனக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் எதற்காக இந்த பந்தை அறிவித்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. தமிழக விவசாயிகள் எந்த காரணத்தை கொண்டும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுக்க வேண்டாம். அரசியல் பிழைப்பு இல்லாமல் போய்விடும் என்று அஞ்சக்கூடியவர்கள் மட்டுமே இதை ஆதரிப்பார்கள். அரவிந்த் கெஜ்ரிவாலை எதிர்த்து போர்க்கொடி உயர்த்திய பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவ் ஆகியோர் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். தில்லியில் மீண்டும் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடித்ததை தொடர்ந்து அக்கட்சியில் யார் பெரியவர் என்ற மோதல் ஏற்பட்டது. தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவ் ஆகியோர் போர்க்கொடி உயர்த்தினர். உட்கட்சி பூசலை முடிவுக்கு கொண்டுவர 10 நாட்களாக மாரத்தான் பேச்சுவார்த்தை நடந்தும் பயனில்லை. சனிக்கிழமையன்று ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய செயற்குழு மற்றும் தேசிய கவுன்சில் கூட்டம் தில்லியில் நடந்தது. இக்கூட்டத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் கை ஓங்கியது. கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்த பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவ் ஆகியோருக்கு எதிராக கெஜ்ரிவால் ஆதரவாளர்கள் கோஷம் எழுப்பியதால் பதட்டம் ஏற்பட்டது. இரு கோஷ்டியினரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய செயற்குழு மற்றும் தேசிய கவுன்சிலில் இருந்து பிரசாந்த் பூஷன் மற்றும் யோகேந்திர யாதவ் ஆகியோரை நீக்க 200 பேர் கையெழுத்திட்ட தீர்மானம் வாசிக்கப்பட்டது. அத்துடன் பூஷனின் ஆதரவாளர்கள் அஜித் ஜா, பேராசிரியர் ஆனந்தகுமார் ஆகியோரையும் நீக்குவதற்கு கொண்டுவரப்பட்ட தீர்மானம் பெரும் ஆதரவுடன் நிறைவேறியதாக அறிவிக்கப்பட்டது. முன்னதாக கூட்டத்தில் உரையாற்றிய கெஜ்ரிவால் உடனடியாக அங்கிருந்து புறப்பட்டு சென்றுவிட்டார். தீர்மானம் நிறைவேற இருந்த நிலையில் பூஷன் மற்றும் யாதவும் வெளியேறினர். ஆம் ஆத்மி கட்சியில் ஜனநாயகம் படுகொலை செய்யப்பட்டு விட்டதாகவும் கட்சியினரை MLA-க்கள் தாக்கியதாகவும் யோகேந்திர யாதவ் குற்றம் சாட்டினார். தேசிய செயற்குழு கூட்டத்தில் நடந்தவை எல்லாமே முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளதாக பிரசாந்த் பூஷன் குற்றம் சாட்டியுள்ளார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து பூஷன் மற்றும் யாதவ் ஆகியோர் தங்களது ஆதரவாளர்களுடன் விவாதித்து வருகின்றனர்.
ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து IRNSS-1D செயற்கைக்கோள் சனிக்கிழமை அன்று மாலை விண்ணில் பாய்கிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஏவுதளத்திலிருந்து PSLV C-27 விண்கலம் மூலம் IRNSS-1D செயற்கைக்கோள் சனிக்கிழமை அன்று மாலை இந்திய நேரப்படி 5:19 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. GPS தகவல்கள், நகர திட்டமிடல், துல்லியமான வரைபடங்கள், பயண வழித்தடங்களை இதன் மூலம் அறியலாம் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். நில ஆர்ஜித மசோதா காலாவதியாவதால் மீண்டும் அவசர சட்டம் பிறப்பிக்க மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. நிலம் கையகப்படுத்துதல் மசோதாவுக்கு ஏற்கனவே அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. லோக்சபாவில் நிறைவேற்றப்பட்ட நிலையில் ராஜ்யசபாவில் இதுவரை நிறைவேறவில்லை. பார்லிமெண்ட் முதல் கூட்டத்தொடர் நிறைவுற்று அடுத்த கூட்டத்தொடர் வரும் ஏப்ரல் 20ஆம் தேதி துவங்குகிறது. ஆனால் நில ஆர்ஜித மசோதா வரும் ஏப்ரல் 5ஆம் தேதியுடன் காலாவதியாகிறது. எனவே மீண்டும் அவசர சட்டத்தை பிறப்பிப்பது என்று மத்திய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது. இஸ்ரோவுக்கு காந்தி அமைதி விருது வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடந்த தேர்வுக்குழு கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தாட்டு, லோக்சபா காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்டோரை கொண்ட தேர்வுக்குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் வழங்கப்படும் காந்தி அமைதி விருது விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் செயற்கைக்கோள் சேவை மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு பணியாற்றி வரும் இஸ்ரோவை கௌரவிக்கும் வகையில் வழங்கப்பட உள்ளது. வங்கிகளுக்கு சனிக்கிழமை முதல் ஏப்ரல் 5ஆம் தேதி வரை தொடர் விடுமுறை வருவதால் வாடிக்கையாளர்கள் அவதிப்படும் சூழல் உருவாகியுள்ளது. சனிக்கிழமையன்று ராமநவமி, ஞாயிறு பொது விடுமுறைக்கு பிறகு திங்கள் மட்டும் வங்கிகள் செயல்படும். தொடர்ந்து மார்ச் 31, ஏப்ரல் 1ஆம் தேதி புதுக்கணக்கு துவங்குதல், ஏப்ரல் 2 மகாவீரர் ஜெயந்தி, ஏப்ரல் 3 புனித வெள்ளி என்று தொடர் விடுமுறை வருகிறது. ஏப்ரல் 4ஆம் தேதி சனிக்கிழமை என்று அரை நாள் பணி இருக்கும். ஏப்ரல் 5ஆம் தேதி ஞாயிறு பொது விடுமுறையை தொடர்ந்து ஏப்ரல் 6ஆம் தேதி திங்கள் அன்றுதான் வங்கிகள் செயல்பட துவங்கும் என்பதால் வாடிக்கையாளர்கள், மாத சம்பளதாரர்கள், பென்ஷன்தாரர்கள் அவதிப்படும் சூழல் உருவாகியுள்ளது. மத்திய அரசின் புதிய சாலை பாதுகாப்பு சட்டத்தை கண்டித்து ஏப்ரல் 30ஆம் தேதி வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. CITU மாநில செயலாளர் சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்தார். போக்குவரத்து கழகங்களுக்கு ஏற்கனவே சட்டத்தில் இருந்த அந்த பாதுகாப்பு முழுமையாக அளிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் ஏழை மக்களுக்கு மலிவான பேருந்து வசதி கிடைக்காது. இந்த முக்கியமான பிரச்சனைகள் மீதுதான் இந்த வேலை நிறுத்தத்திற்கு எங்களுடைய அகில இந்திய சாலை போக்குவரத்து தொழிலாளர் சம்மேளனம் ஏப்ரல் 30ஆம் தேதி அகில இந்திய வேலை நிறுத்தம் நடைபெறும். தேனி மாவட்டம் பொட்டிபுரம் அம்பரப்பர் மலையில் நடந்து வரும் நியூட்ரினோ ஆய்வு மைய பணிகளுக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை இடைக்கால தடை விதித்தது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் அனுமதி பெறும் வரை ஆய்வு மைய பணிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் உத்தரவிட்டது. இந்நிலையில் சனிக்கிழமையன்று அம்பரப்பர் கோவில் பொங்கல் விழாவில் பங்கேற்க வந்த கிராம மக்களை தடுத்த போலீசார் மலைப்பகுதிக்கு செல்ல தடை விதித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் நியூட்ரினோ மையம் செல்லும் சாலையை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் உள்ள பழமையான பசுபதீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலம் வள்ளலார் நகரத்தில் உள்ளது. இந்நிலத்தை முத்துக்குமரன் என்பவர் ஆக்கிரமித்து கட்டடம் கட்டுவதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளதாக சர்ச்சை எழுந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலத்தை மீட்டனர். மீட்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு 20 லட்சம் ரூபாய். சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் வசதிக்காக நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள உள்நாட்டு மற்றும் பன்னாட்டு முனையங்களை கடந்த 3 ஆண்டுகளாக பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த முனையங்கள் செயல்பட துவங்கிய நாளிலிருந்து இதுவரை 11 முறை மேற்கூரைகளும், 10 முறை கண்ணாடி கதவுகளும், 9 முறை தடுப்பு கண்ணாடிகளும், 5 முறை சுவற்றில் பதிக்கப்பட்ட கிரானைட் கற்களும் என்று இதுவரை 37 முறை உடைந்து விபத்து நடந்துள்ளது. இந்த வரிசையில் சனிக்கிழமையன்று உள்நாட்டு முனையத்தில் உள்ள 2வது நுழைவாயிலில் உள்ள தானியங்கி கண்ணாடி கதவு உடைந்து விழுந்தது. வீதியுடனேயே பயணிகள் சென்று வருகின்றனர். திருச்சி ரயில் நிலையத்தில் உள்ள கண்காணிப்பு கட்டுப்பாட்டு அறையில் ஏற்பட்ட மின் கசிவால் கண்காணிப்பு கேமராக்களின் செயல்பாடு துண்டிக்கப்பட்டது. சனிக்கிழமையன்று காலை நடந்த இந்த விபத்து குறித்து அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீ மற்ற பகுதிகளுக்கு பரவ விடாமல் அணைத்தனர். மாவட்டம் முழுவதும் முழு கடையடைப்பு நடந்து வரும் நிலையில் ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட இந்த சம்பவத்தை தொடர்ந்து ரயில்வே போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். திருவையாற்றில் ஐயாரப்பர் கோவிலில் திருநந்தியம் பெருமான் அவதார பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சையை அடுத்த திருவையாற்றில் பூலோக கைலாயம் என்று போற்றப்படும் புகழ்பெற்ற ஸ்ரீ ஐயாரப்பர் அறம் வளர்த்த நாயகி தர்ம சம்வர்த்தியுடன் அருள் பாலித்து வருகிறார். நந்திகேஸ்வரர் சுயசாம்பிகையுடனும் ஐயாரப்பர் தர்ம சம்வர்த்தினியுடனும் தனித்தனி பல்லக்குகளில் இசைக்கருவிகள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்தனர். அந்தனர்குறிச்சி கிராமத்தில் உழவு செய்யும் ஏற்கலப்பையால் பெட்டகத்தில் உள்ள நந்தியம் பெருமான் வேத மந்திரங்கள் முழங்க பூஜைகள் செய்யப்பட்டு சிவ ஆச்சாரிகளால் திறக்கப்பட்டு நந்தியம் பெருமான் அவதாரம் நடைபெற்றது. திருக்கல்யாணத்தை கண்டுகளிக்கின்றவர்கள், தரிசிப்பவர்கள் நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம் என்று சொல்வார்கள். இதை தரிசனம் செய்தால்
விரைவிலே அனைவருக்கும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை இருக்கின்றவர்களுக்கு திருமணம் கைகூடும். புதுச்சேரி மாநிலம் பஞ்சவடியில் உள்ள 36 அடி விஸ்வரூப பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கு ராம நவமியை முன்னிட்டு சனிக்கிழமையன்று சிறப்பு அபிஷேகங்கள் நடந்தன. காலை 6 மணிக்கு கோ பூஜையுடன் விழா துவங்கியது. இவ்விழாவில் பட்டாபிஷேக ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர் உற்சவருக்கும் 36 அடி உயர மூலவர் பஞ்சமுக ஆஞ்சநேயருக்கும் பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வாசனை திரவியங்களால் விசேஷ திருமஞ்சனமும் தீபாராதனையும் காட்டப்பட்டது. இந்த வைபவத்தில் பக்தர்கள் பலர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தங்கத்தின் விலை சனிக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்து 20,112 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,514 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை 1 கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 40 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 38,210 ரூபாயாக உள்ளது. நடிகர் லாரன்ஸ் இயக்கி நடிக்கும் காஞ்சனா 2 படத்தில் தாப்சி, நித்யா மேனன் இருவரும் கதாநாயகிகளாக நடிக்கின்றனர். கடந்த 2 ஆண்டுகளாக நடந்து வந்த இதன் படப்பிடிப்புகள் சில மாதங்களுக்கு முன்பு தடைப்பட்டு நின்றது. பின்னர் விறுவிறுப்பாக நடத்தப்பட்டு தற்போது நிறைவடைந்துள்ளது. இப்படத்திற்கான கிராபிக்ஸ் காட்சிகள் சென்னை மற்றும் மும்பையில் நடந்து வருகிறது. காஞ்சனா படத்தின் கிளைமாக்ஸில் கையாளப்பட்ட கிராபிக்ஸ் காட்சிகள் ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்ற நிலையில் காஞ்சனா 2 படத்திற்கான கிராபிக்ஸிலும் லாரன்ஸ் மெனக்கெட்டுள்ளார். 2 கோடி ரூபாய் வரை செலவு செய்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த கிராபிக்ஸ் காட்சிகள் படத்தில் 20 நிமிடங்கள் மட்டுமே வருகிறதாம்.